அன்னையர் தினம் என்று ஒன்று கொண்டாடினார். இந்த மாதம் முழுமே அன்னையர் தினம் கொண்டாடப்படுகிற நாட்கள். மே மாதம் கோலத்தில் கொண்டாடப்பட்ட போது அநேக தாய்மார்கள் கலந்து கொண்டு பேசலாம் வாங்கினாங்க. அவங்களுக்கு நல்ல மாலைகள் அணிவித்து அவங்களுக்கு சார்பைகள் போத்தி அவர்களை கனப்படுத்தினாங்க. அன்னையர் தாய்மார் தினம், பெண்கள் தினம். தாய்மார் தினம் நல்ல தாய்மார் நல்லது. தாய் இல்லாமல் நாம் இல்லை. தாய் இல்லாமல் நம்ம முடியுமா? வந்திருக்க முடியுமா? அவர்களுக்கு இயேசு ஒரு நல்ல தாயாக, இயேசு நல்ல ஒரு தாயுள்ளம் கொண்டவர். தாயுள்ளம் கொண்டவர் இயேசு. இயேசு கிறிஸ்து நம்மை தாயை போல நேசிக்கிறார். சொல்றாரு ஏசாயா 49:15 ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தால் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல். ஸ்திரீயானவள் பெண்ணானவள் தாயானவள் பிள்ளையை என்ன செய்யறான்? பிள்ளையை இறங்க மாட்டேங்கிறான். இறங்க மாட்டான். சகோதரி சீரியல் பார்க்கறான். பசிக்குதுன்னு கத்துது. பசியா இருக்குமா? அதுக்காக கொடுக்காம சீரியல் முடிந்து அவங்கள ரொம்ப கத்துது. அப்பா என்ன செய்யறா? அவன் போய் அந்த பிள்ளையை பிடிச்சி நல்லா அடிச்சு அந்த வாசி சொல்ல போட்டுறான். போட்டு சுற்றி போட்டுட்டு வந்து சீரியல் பார்க்கறான். முடிஞ்சு போய் பார்க்கறா, பிள்ளை செத்து போச்சு. அப்படி கெட்ட தாய்கள் இருக்கத்தான் செய்கிறார். அதனாலதான் ஆண்டவருக்கு நம்ம என்ன பேர் கொடுத்துருக்கிறோம்? நல்ல தாய் உள்ளம் கொண்டவர். தாய், நல்ல தாய் இயேசு கிறிஸ்து. நல்ல தாய் நம்முடைய தேவன். நல்ல தாய் நம்முடைய பரிசுத்த ஆவியானவர் என்று சொல்லி நம்ம வேதத்தை பார்க்கிறோம். கெட்ட தாய் பிள்ளைக்கு இறங்க மாட்டேங்கிறான். கணவன் மனைவிக்கு நடக்கிறாங்க. அதனால அந்த பிள்ளைய 4 வயசு பிள்ளைய கொண்டு போய் கோபத்தில் அந்த பொண்ணு பக்கத்தில் ஒரு முதலை முதலைகள் போட்டு வளர்க்குறாங்க. அதை வந்து கொடுக்குறாங்க. நாங்கள் இருந்தவங்க பக்கத்தில் இருந்தவங்க என்ன சொன்னாங்க? ஓடி வந்து சத்தம் கேட்டு அப்படியே காப்பாற்றினாங்க. அப்படியே காப்பாற்றினாங்க. இப்போ அந்த அப்படியே நல்லா கடிச்சு ஆஸ்பத்திரியில் வச்சு பார்க்குறாங்க. அப்படிப்பட்ட தாய்மார்கள் இருக்கிறதுனால தான் ஆண்டவர் வந்து நல்ல தாயின்னு சொல்றோம். நம்மிடத்தில் சில குற்றங்கள் குறைகள் மீது காணப்பட்டாலும் கூட கர்த்தர் மன்னித்து நமக்கு இரக்கம் பாராட்டி நம்மை மறக்காமல் நம்மை நேசித்து ஆதரித்து நடத்துகிறார். நம்ம செய்கிற சில தவறுகள் இதெல்லாம் ஆண்டவர் வந்து தண்டனை கொடுக்குறாரா? தண்டனை கொடுக்குறது. சங்கீதம் 103:10 நம்ம வாசிக்கிறோம். நாம் செய்த பாவங்களுக்கு தக்கதாக அவர் நமக்கு செய்யாமலும் அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார் என்று சொல்லி வாசி.
பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்ய மாட்டேன், அக்கிரமத்துக்கு தக்கதாக சரி கட்ட மாட்டேன். ஏன்னா அவர் தாய் உள்ள வந்தவர் என்ன கொண்டாடுறோ தாய் என்ன செய்வார், பிள்ளையை தவறு செய்தாலும் அவரா சாப்பிடாமல் தாய் உள்ள தாயை போல மன்னிக்கிறார். சிம்சோன் பாருங்க, ஆண்டவர்கிட்ட தூரமா போய் அவன் கடைசியில் கற்கள் எல்லாம் புதுப்பட்டு காசாவுக்கு போய் அவரைத்தாலும் கத்தரை நினைக்கும் போது இந்த குறையை நான் பேசுகிற போது இறங்குறார். இறங்குறாரா இறங்கலையா இல்ல, ஆண்டவர் வந்து ஒரு நொடி பொழுதுல நமக்கு இறங்கி உதவி செய்யும். ஆகாப் ராஜா ரொம்ப சேட்டை பண்ணுவான். இதில் அவன் கொன்றுவேன் ஆண்டவர். உன்னுடைய மனைவி யெசபேலுடைய ரத்தத்தை நாய்கள் நக்கும், இந்த நாபோத்தின் ரத்தத்தை நக்கின இடத்துல நீயும் உன்னுடைய ரத்தத்தை நாய்கள் தான் நக்கும் அப்படின்னு சொல்ல கேட்ட உடனே ஒடுப்பி ஆண்டவரே நீ மன்னிங்கப்பான்னு சொல்லி ரெட்டொடுக்கி சாம்பல்ல உட்காந்து மன்னிச்சிருப்பான். ஆண்டவர் மன்னிப்பு இல்லையா இல்லை சொன்னது மாத்திர இறங்குகிறது இல்லையா இறக்கம் இல்லை. தாவி சொல்றார் மகோ இறக்கம், அப்படியாட்டம் மகோ இறக்கம், மன ஒழுக்கம், நீடிய சாந்தம், மிகுந்த கிருபை இல்லையா. உடனே மன்னிக்கிறவராக இல்லையா மன்னிக்கிறவராக மன்னித்து மறந்து நம்ம நேசிக்கிறவராக இல்லையா. இன்னும் தாயை பற்றி சொல்றாங்கன்னு நினைக்கிறீங்க. தகப்பனும் தாய் உள்ளம் கொண்ட தகப்பன் மாத்திரம் இருக்கிறான் இல்லையா. ஆபிரகாமை பிறந்த ஒரு தகப்பனாக இருந்தவரும் தகப்பன் தாய் உள்ளம் ஓட்டிருக்கு. தகப்பன் நல்ல தகப்பனாக இல்லை. லோத்துக்கு வந்து அன்னையன் மகன், அவனை சுட்டுட்டாங்க அப்படிங்கிறதான் ஏற்பட்ட உடனே ராத்திரி என்ன செஞ்சாரு, ஆட்களெல்லாம் தயார் பண்ணி அப்படியே போய் அவங்களை பிடிச்சி கொண்டுட்டேன் அலையிலோயா நேராக வீட்டுக்கு கொண்டுட்டேன். தாய் அலையிலோயா தாய் உள்ள எல்லாருக்கும் இருக்கணும். தாய்க்கு இருக்கணும், தகப்பனுக்கு இருக்கணும், ஆண்களுக்கு இருக்கணும், பெண்களுக்கு இருக்கணும், பிள்ளைகளுக்கு இருக்கணும், எல்லாருக்கும் இருந்ததுன்னா நல்லா அலையிலோயா தாய் உள்ள இருக்கணும். அப்புறம் மறுபடியும் அந்த லோத்தின் குடும்பம் அடிக்க அத்தனையில அழிய போறாங்கன்னு கேள்விப்பட்ட போது என்ன செய்வாரு, உடனே தேவ சமூகத்தில் அழிஞ்சு ஜோம் பண்ணேன். ஜோம் பண்ணும்போது ஆண்டவர் என்ன சொன்னாரு, சரிப்பா நான் அந்த பாதுகாக்கிறேன்னு சொல்லி லோத்தின் குடும்பத்தை வெளியே கொண்டு விட்டேன். காப்பாற்றினேன். தாய் வீடு வந்தால் தான் ஜோம் பண்ண முடியும். அதனால எல்லாருக்காகவும் நாம் ஜெபிக்க முடியும். அந்த சத்துருக்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. தாய்கள் வந்தால் தான் சத்துருக்களுக்காகவும் ஜெபிக்க முடியும். தாய்கள் இருக்கணும். வேதத்தில் சொல்றது நியாயங்களில் 5:7 வசீங்கன்னா ஜெபரால் தாயாக எழும்பு வரைக்கும் ஜனங்கள் பாழாய் போனார்கள். நாங்கள் பாழாய் போனது தாயாக எழும்பு வரைக்கும் தாயாக அவள் எழும்பும் போது என்ன செய்தது, அந்த கிராமங்கள் எல்லாம் அடிக்கிறதுக்கு ஒருத்தர் வரான். சிசரான்னு ஒருத்தர் வர யார் பாருங்க, சிசரா சிசரா ராஜாளி கையில் வளர்க்கப்பட்டது. சிசரான ஒரு ராஜா வந்து பட்டணங்கள்லாம் அடிச்சிருவேன் எல்லாத்தையும் பொறுப்புவேன்னு வரான். ஒரு பயங்கரமான ஆள். அப்போ ஜெபரால் எழுப்புறான். ஜெபரால் எழுப்பி என்ன செய்றா, தாயை போல என்ன செய்றா, எல்லாரையும் நேசித்து எல்லாரையும் பயப்படாதீங்க, கலங்காதீங்க, தைரியமாங்க, நான் இருக்கிறேன் அலையிலையா, நான் கர்த்தரிடத்தில் ஜெபிக்கிறவள், நான் ஒரு தீர்க்கதரிசி, நான் சொல்லுகிறேன் இந்த சிசராவை ஆண்டவர் ஒரு பெண் கையில ஒப்பு கொடுப்பா. யார் கையில? ஒரு பெண் கையில ஒப்பு கொடுப்பாரு. நீங்க பயப்படாதீங்க, நமக்கு யுத்தம் பண்ண ஆட்கள் இல்லையே, ஒரு ராஜா இல்லையே, கவலைப்படாதீங்க, கர்த்தர் இருக்கிறார், ஒரு பெண் கையில அவரை நம்ம ஒப்பு கொடுப்பார். பெரிய ராஜாவா யார் கையில ஒப்பு கொடுத்தாரு பத்தியில தாகத்தினால
தவிச்சு போய் ஒரு பொண்ணுக்கு தண்ணி கேட்குறேன். அப்போ யாரே ஏமா கொஞ்சம் தண்ணி கொடுமா, நான் வந்திருக்கேன், நான் ராஜாவா, நான் ராஜா, நான் வந்திருக்கேன் அப்படின்னு. அப்படியான்னு பார்த்தா இவன் எதிரி இல்லை, நீ நம்ம அடிக்க வந்தவன் இல்லை, நம்ம ஜனங்களை அடிக்கிறதுக்காக வந்தவன், இவனை விடக்கூடாதுன்னு சொல்லி அந்த தீர்க்கதரிசனத்தின்படியே பாருங்க, அவன் தண்ணி கூட பாலை கொடுத்து படுக்க வச்சு ஆணி அடித்து அவனை கொண்டுட்டான். அல்லேலூயா. எல்லாம் பைபிள் நீங்கள் படிச்சிருப்பீங்க. தாயாக எழுப்பி தேசத்தை காப்பாற்றினார். அல்லேலூயா. தாயாக எழுப்பணும், VPS நடத்தணும். நிறைய பேர் பிள்ளைகளை கொண்டு வந்து சேர்த்தாங்க, நிறைய பேர் எட்டி கூட பார்க்கல. அப்படியே கூட அல்லேலூயா. இனம் நடக்க சபையில் எப்படி நடக்கலையா, என்ன செய்றாங்க எல்லாம் விசாரிக்கணும், வந்து பார்க்கணும். சும்மா அந்த விசேஷ நாட்கள் சபையில் நடக்கிற காரியங்கள் வந்து பார்த்தா வீட்டிலேயே இருந்து வேலைக்கு போயிட்டு அப்படியே போகாது. வந்து விசாரிக்கணும், பார்க்கணும், அந்த ஊழியர்களுக்கு எவ்வளோ தேவை இருக்குன்னு பார்க்கணும், உதவி செய்யணும். அந்த பிள்ளைகளுக்கு நம்ம நிறையா செய்யணும். ப்ரைஸ் நல்ல ப்ரைஸ் பிளேட்லாம் வாங்கி கொடுத்தோம். 100-110 பிள்ளைகளுக்கு செய்யணும், மலையிலையும் முக்கியமாக. இன்னும் அந்த தாழ்த்து இருக்கிறவங்க மத்தியில் ஊழியம் செய்யணுமா, அவங்களுக்கு தேவை. மொத்தம் 18,000 செலவுறாங்க. நம்ம சாப்பாடு போட்டோம், கடைசி நாளில் எல்லாருக்கும் சாப்பாடு. 100 பிள்ளைகளுக்கு மேலே சாப்பாடு போட்டால் என்ன செய்யணும், டீச்சர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அது எவ்வளோ செலவாகும் வேணும் பார்க்கணும். பார்த்து விசுவாசிகள் 1000-12,000 கொடுக்கணும். சும்மா நீங்கள் வாட்டுக்கு வேறு வழியை காணிக்க வந்து 100 ரூபாய் நாட்டில் போட்டால் 50 ரூபாய் போட்டால் ஒன்றும் நடக்காது. உங்கள் கணக்கில் அங்கே வர வச்சிருக்க முடியாது. உங்களுக்கு பலன் பெருகாது, பலன் குறையத்தான் செய்யும். அல்லேலூயா. இந்த பேங்க்ல பணத்தை போட்டீங்கன்னா உங்களுக்கு வட்டி கூட்டிகிட்டே வரணும். பணமே போடாமல் விட்டுருங்க, ஒரு 1000 ரூபா கணக்குன்னு வைங்களேன், ஒரு 4 மாதம் நினச்சிப்பாங்க. இல்லைன்னு என்ன சொல்லுவாங்க, தேர்த்தான் செய்யும், பெருகாது. அதுபோல நீங்கள் கத்தத்தை கொடுக்க உங்களுக்கு பெருகும். அல்லேலூயா. பெருக்கம் தான் ஏற்படும். உங்கள் கணக்கில் வர வைத்திருப்பார். இல்லைன்னா உங்கள் கையில் கணக்கில் ஒரு கோடு போட்டுருப்பாரு, EPSக்கு கொடுத்தாங்கன்னு ஒரு எழுதியிருப்பாரு, இல்லைன்னா கொடுக்கல ஒரு கோடு கேஷ். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. கத்தருக்கா செய்யல, கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தாயார் எழுவுங்க, கத்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. ஊழியர்கள் நடக்கும், சிறு பிள்ளைகள் கத்தரை அறிவார்கள், பெரியவர்கள் கத்தரை அறிவார்கள், குடும்பங்கள் ரட்சிக்கப்படும். ஒரு நாட்களிலே சபைக்கு குடும்பங்கள்லாம் வரும். அல்லேலூயா. அதான் தாய்மையை பார்க்கணும். தாய்மை என்று சொல்லும்போது ஒரு அத்தையா இருக்கலாம், சித்தியா இருக்கலாம், பெரியப்பா இருக்கலாம், பெரியம்மாவாக இருக்கலாம், எல்லாருக்குமே ஒரு தாய்வெல்லாம் இருக்கணும். ஆண்டவர் சொல்றாரு, ஏசாயா 66:13 சொல்றாரு, ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன், எருசலேமில் நீங்கள் தாயை போல தேற்றுறேன். அந்த தாய் உள்ள எனக்கு இருக்கின்ற ஆண்டவர் சொல்றார். தாயினுடைய ஒரு இருதயம், தாயினுடைய ஒரு உள்ளம், தாயினுடைய மனசு, தாயினுடைய பாசம், தாயினுடைய அன்பு, தாயினுடைய எல்லா காரியமும் என்னிடத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. என்று ஆண்டவர் சொல்கிறார். அதனால ஆண்டவர் ஒரு நல்ல தாயாக இருக்கிறார். அல்லேலூயா. இல்லை ஒரு தாய், அவர் நம்மை பெற்றெடுத்தார், அவர் நமக்காக சிலுவையிலே ஜீவனை கொடுத்தார். அல்லேலூயா. ஆமாம், நமக்காக பாடுபட்டவர், நமக்காக சிலுவை சுமந்தவர், நமக்காக ரத்தம் சிந்தினவர், நமக்காக உயிர்த்தெழுந்து இன்றைக்கும் ஜீவிக்கிறார். அல்லேலூயா. தாயுள்ளம் கொண்ட தேவன் நமக்காக ஜீவிக்கிறார். ஆகவே நாம் ஒரு தாயுள்ளம் கொண்ட பிள்ளைகளாய் வாழ்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அப்துல் கலாம் இருக்கார், ஜனாதிபதியாக. அவர் பிறக்கும் வயிற்றில் இருக்கும்போது தாப்பையும் செலுத்திட்டாரு. அவர் பிறக்கும் போது தாயையும் செலுத்திட்டார். குழந்தைய யார் வளர்க்குறது என்று கேட்கும்போது ஒரு கிறிஸ்தவ அம்மா தான் அந்த குழந்தைய வளர்த்தது. யார் வளர்த்தது? அவர் முஸ்லீமில் பிறந்தவர். கிறிஸ்தவ தாய் தான் அந்த பையனுக்கு அவனுக்கு பால் ஊட்டி வளர்த்துட்டாங்க. அப்புறம் ஒரு RC ஸ்கூலில், கிறிஸ்தவ ஸ்கூலில் தான் அவரை சேர்த்து படிக்க வைக்கும். கிறிஸ்தவ நன்றாக அறிந்தவராக. அப்போ அவர் தான் அவர் ஆண்டவரை செய்தார் ஜனாதிபதியாக. ஆமாம், இந்தியாவில் ஆளக்கூடிய ஜனாதிபதியாக இல்லையா? இப்போ நம்ம வளர்க்கிறதில் தான் இருக்கு. அல்லேலூயா.
பிள்ளைகளை நம்ம வளர்க்கிறதுல இருக்கு. இப்போ மரியாதை நம்ம எடுத்துக்கொள்வோம். மரியாள் ஒரு நல்ல ஒரு தாயாக இருக்கிறான். இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுத்த ஒரு தாய். அந்த தாய் பாருங்க, உலகத்தில் வந்து எந்த ஒரு சந்தோஷத்தையும் அனுபவிக்காத ஒரு தாயாக இருக்கிறாங்க. கல்யாணத்துக்கு அவங்க நிச்சயம் பண்ணியிருக்கிறாங்க. நிச்சயம் பண்ணுறதுக்கு முன்னே அவங்க கர்ப்பமாயிட்டாங்க. அதோட வந்து அவங்க நிச்சயம் பண்றாங்க. அப்போ அவன் என்ன செய்யறான்? சந்தேகப்பட்டு வேண்டாம்ன்றான், ஒதுக்கிடுவோன்றான். நான் ஆண்டவர் என்ன செய்யறாரு? சேர்த்துக்கள், பயப்படாத அப்படின்னு சொல்லி சேர்த்து. அந்த அம்மா பாருங்க, எந்த வித ஒரு கணவனுடைய ஒரு தொடுதல் இல்லாம, கணவனுடைய ஒரு அரவணைப்பு இல்லாம, கணவனால் ஒரு சந்தோஷத்தை அந்த அம்மா பெற்றுக்கொள்ளாமல் இந்த அம்மா தியாகமாய் கற்பந்தளித்தார்கள். அல்லேலூயா! தியாகமான கற்பம், தியாகமான ஒரு தாய். தியாகம் பண்றாங்க, தன் வாழ்க்கையிலே தியாகம் பண்றாங்க. உலகம் என்ன பிரச்சனாலும் பரவாயில்ல, இவ்வளவு கஷ்டங்கள், பாடுகள், புத்தகங்கள் வரத்தான் செய்திருக்கோம். ஆனால் ஒரு தாயுள்ள அவங்களுக்கு இருந்ததுனால அதெல்லாம் ஆண்டவர் என்ன செய்யாது? பாடுகளை பெருசா அவங்களுக்கு தெரியாம. அல்லேலூயா! தாயுள்ள இருந்தாலே பாடுகள் பெருசா தெரியாது, கஷ்டங்கள் பெருசா தெரியாது, கவலைகள் பெருசா தெரியாது. எதையாவது நம்ம எடுத்திருந்தாலும் அது பெரிதா தெரியாது. அந்த தாய் உள்ளம் எல்லாவற்றையும் தாங்கிக் கொள்ளும். அல்லேலூயா! எல்லாவற்றையும் தாங்கி அந்த குடும்பத்தை கட்டி எழுப்பும். அல்லேலூயா! தாய் உள்ளம்னா கட்டி எழுப்பும் குடும்பத்தை. அந்த அம்மா சொல்லுவாங்க, தெய்வீக காதல்மா, தெய்வீக காதல் அப்படின்னு என்ன? ஒரு பெண்ணை விரும்பினா, ஒருத்தன் விரும்பினா, அந்த பெண்ணை தொடாமலே இருந்து பெற்றோரிடத்தில் சொல்லி, அவங்க அந்த பெற்றோரிடத்தில் சொல்லி 2 வீட்டாரும் சேர்ந்து நடத்தி வைத்து திருமணத்துக்கு பிறகு தான் சொல்றது. அல்லேலூயா! இது அதுக்குன்னா தோற்றது இல்லை. அதான் தெய்வீக காதல் சொல்லுவாங்க. அப்படிதான் மரியாதை இருக்காங்க. அல்லேலூயா! மரியாதை பரிசுத்தமாக இருக்காங்க. அவங்க உலக பிரகாரமான எந்த ஒரு சந்தோஷத்தையும் அனுபவிக்காமல் இருக்கிறார்கள். அல்லேலூயா! இயேசுவை பெற்றெடுத்த தாய் இயேசுவின் மேல பாசமாக இருந்தாங்க, அன்பா இருந்தாங்க. அவர் பிறக்கும் போதே ஏரோது ராஜா கொலை செய்ய தேடுறான். ஏரோது ராஜா கொலை செய்ய தேடுறான். அதுக்கு அந்த காலையில ஆர்டர் போடுறான். அன்னைக்கு நைட்ல தேவன் என்ன செய்யறாரு? யோசிப்ப தேவதூதன் அனுப்பி யோசிப்பத்துல பேசுறாரு. இந்த மரியாதையை குழந்தைய கொண்டு இழுத்துட்டு உயிர் ஏரோது கொலை செய்ய தேடுவான். முதல்ல இயேசுவை தான் போட்டு தள்ளுவான். ஏன்னா இயேசுக்கு தான் என்ன செய்யுது? ராஜா பிறந்திருக்காருங்கிற ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்கு, முத்திரை கிடைச்சிருக்கு, அடையாளம் தோன்றியிருக்கு. அதனால அவரை தான் போட்டு தள்ளுவான். ஏரோது, நீ ஓடிடு அப்படின்னு காத்திரோட ராத்திரி அந்த குழந்தைய பாருங்க. குழந்தை பற்றி எடுத்து சில நாட்கள் தான் ஆகுது. சொல்லுவாங்க, 40 நாளைக்கு போகக்கூடாது, 3 மாதத்துக்கு போகக்கூடாது, 6 மாதத்துக்கு எங்கேயுமே போகக்கூடாதுமா. இந்த மாதிரி ஓடுது. ஈர்த்துக்கு ஓடி போய் அந்த இப்படி பார்த்துக்கிறான். ஆமாம், கடவுளுக்கு சொன்னாங்க, தேவகுமாரன்னாங்க. தேவகுமாரனை யாரும் வெட்ட முடியுமா, கொல்ல முடியுமா, அழிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி என்ன செய்யற? ஓடாம இருக்கு. அல்லேலூயா! தூக்கி ஓடாமல தாய். அல்லேலூயா! யாரும் ஒன்றும் பண்ணிடக்கூடாது. கர்த்தர் கொடுத்த பிள்ளை, கர்த்தருடைய சுதந்திரம் என்று சொல்லி அப்படி அந்த அம்மா பாதுகாப்பு. 12 வயசா இருக்கும்போது பள்ளிக்கு போறாங்க. என்ன செய்யறாங்க? வரும்போது கூட்டித்தான் வராங்க. கொஞ்சம் வந்தோம்னா பார்த்தா காணும். சரி, கூட்டத்துக்குள்ள எல்லாரும் வராங்க இல்லையா? கூட்டத்தில் வந்து வருவாரு, யார்கிட்ட பேசிட்டு வருவாரு அப்படின்ட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தா என்ன செய்றாங்க பாருங்க. அப்புறம் மறுபடியும் புறப்பட்டு 3 நாட்கள் என்ன செய்றாங்க? நடையா நடந்து, அது கடக்க நடந்து போய் எருசலேமுக்கு மறுபடியும் போய்
3 நாள் நடந்து போய் அங்கே நினைச்சாங்க தேடி தேவாலயத்தில் போய் இருக்காங்க, கண்டுபிடிச்சு கொண்டு வந்தாங்க. அலையா இல்லை அப்படி ஒரு தாய் உள்ள பாருங்க எப்படி காணுமே அதெல்லாம் தேவன் தான் அப்படியே கொடுத்தாரு. அது எங்கேயாவது இருக்கும் வரும் வீட்டுக்கு வரும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி இருக்காங்க. கண்டுபிடிச்சி கொண்டு வருவாங்க, கொண்டு வந்து வீட்டில் வச்சு வளர்த்தாங்க. லூக்கா 2:52 என்ன வாசிக்கிறீங்க? 2:52 வாசிங்க. இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாக இருக்கு. இயேசு ஞானத்தில் வளர்ந்தார், வளர்ச்சியில் வளர்ந்தார், தேவ கிருபையில் வளர்ந்தார், மனுஷர் தயவில் வளர்ந்தார். வளர காரணம் என்னவென்றால் முதலாவது அவர் என்ன வளர்றார்? ஞானத்தில் வளர. அப்போ என்ன செய்யணும்? பிள்ளைகள் ஞானத்தில் வரல பெற்றோர் சொல்லிக் கொடுக்கணும். பெற்றோரே ஞானத்தை சொல்லிக் கொடுக்கணும், நல்ல அறிவுகளை சொல்லிக் கொடுக்கணும், நல்ல புத்திமதிகளை சொல்லிக் கொடுக்கணும். பிறகு எப்படி இருக்குது, நாம் எப்படி வாழணும், என்னென்ன வாழ்க்கை எப்படி இருக்கும், நீ அப்படி வரணும் இப்படி வரணும் எல்லாம் சொல்லிக் கொடுக்கணும். இல்லையா ஞானத்தில் வளர்க்கணும். மரியாதை எப்படி வளர்த்தாங்க? இயேசுவ ஞானத்தில் வளர்த்தாங்க. இல்லையா ஞானத்தை சொல்லிக் கொடுத்தாங்க. ஞானமாக எப்படி தான் நடக்கணும், அப்படிதான் நடக்கிறது, அறிவா எப்படி நடக்கணும் சொல்லிக் கொடுத்தாங்க. அதனால அவர் ஞானமாய் வளர்ந்தார். இல்லையா ஞானத்தில் வளர்ந்தார். ரெண்டாவது வளர்ந்தாரா? வளர்த்தி வளர்த்தி பேசுனார், நல்லா வளர்த்தியா வளர்ந்துட்டார், நல்லா வளர்ந்துட்டார். ஏன் அப்படி வளர்ந்தாருன்னா நம்ம நல்ல ஆகாரங்களை கொடுத்தாங்க. இல்லையா நல்ல ஆகாரங்கள் சுற்றுச்சூழல் வளர்க்குறாங்க. அப்புறம் யோசிப்பு மணிக்கு முன்னதாகவே அவங்களுக்கு என்ன 2-3 பிள்ளைகளை பெற்றாங்க. இயேசுக்கு அப்புறம் 2-3 பிள்ளைகளை பெற்றாங்க. பெற்றெடுக்கும்போது அந்த பிள்ளைகள் வந்து சகோதரர்களும் சகோதரிகளும் வந்துட்டுறாங்களேன்னு சொல்கிறாங்க. அதனால் அவருக்கு அப்புறம் பிறந்த பிள்ளைகள் உண்டு மரியாதை. அப்போ அந்த பிள்ளைகளெல்லாம் நல்லா வளர்த்தாங்க. நல்லா இயேசு கிறிஸ்துவம் வளர்ந்து பெரியவராய் ஊழியத்துக்கு வந்தார், ஊழியம் செய்தார். யாக்கோபு நம்முடைய சகோதரன் யாக்கோபு அவரும் ஊழியத்துக்கு வந்தார். எல்லா கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறாங்க, அந்த அம்மா ஊழியம் செய்கிறாங்க. அலையிலோயா அப்போ அந்த அம்மா அப்படி போதித்து வளர்க்குறாங்க பிள்ளைகளை, நல்ல ஆதாரங்கள் கொடுத்தாங்க. அவர் கணவர் கொஞ்ச நாள் இருந்தார், அவரை இறந்து விட்டார். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவர் ஒரு ஏதாவது நமக்கு கொடுத்துருப்பாரு, வாங்கி பிள்ளைகளுக்கு ஏதாவது செய்து கொடுப்பாங்க. இப்போ அவர் நடத்திட்டாரு சேர்த்து. அப்போ இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சாரம்மா? தந்தையார் செய்த தச்சு தொழிலையே தம்மையனும் செய்தாரே. தந்தையார் செய்த தச்சு தொழிலை தம்மையனும் செய்தார். இயேசு கிறிஸ்து தமையன், இதுதான் மூத்தவர். இவர்தான் சரி நடத்தணும், இவர்தான் கவனிக்கணும், எல்லாரையும் நடத்தணும். அவர்தான் கடைசியில் தச்சு தலை வேலை செய்யணும். அதான் ஆண்டு சொன்ன வேலை செய்யாதவன் சாப்பிட வேலை செய்யணும். சாப்பிடும் வேலையை தினமும் செய்யுங்க, ஏதாவது ஒன்று செய்து சாப்பிடுங்க. சின்ன சின்ன வேலைகளை கூட சாப்பிடும். ஏன்னா பாசலை ஒரு வேலையும் செய்ய மாட்டேங்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? பாசமாக இருக்காங்க, என்ன வேலை செய்யணும், எத்தனை நேரம் அவங்க சோறு தரணுமோ. பைபிள் வாசிக்கிறது, ஜோம் பண்ணுறது, பாட்டு படித்து ஆராதனை பண்ணுவேன், எல்லாருக்காக ஜோம் பண்ணுவேன். அது ஒரு வேலை இல்லையா? ஒரு வேலை தான். என்ன கூடிய வேலை, கூடிய வேலை. இப்போ நம்ம காந்தி அடிகள் வெளிநாட்டில் படித்தார். வெளிநாட்டில் படிக்கும்போது ஒரு ஃப்ரெண்டு அவரை வீட்டுக்கு கூப்பிட்டாங்க. இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள், எங்கள் வீட்டுக்கு வாங்க, உங்களுக்கு ஒரு விருந்து வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி. அப்போ போய் சாப்பிட போயிருந்தார்.
சாப்பிட இருக்கும்போது இந்த வரேன் அப்படின்ட்டு போனாரு. இது யூரின் பாஸ் பண்ணிட்டு வருவாருன்னு நினைச்சாங்க. அது தோட்டத்துக்குள்ள உள்ள போனார். பாத்ரூம் என்னமாச்சு? அதை பார்த்து வச்சு முன்னாள் சாருக்குள்ள வந்து உட்காந்து பின்னாடியே போகாதீங்க, முன்னால வா இல்லை இடவையா முன்னால் வந்தால் தான் அவங்களை பார்த்து ஆசீர்வதிக்க முடியும். வண்டிக்கு முன்பு படைக்கு பின்பு, வண்டிக்கு முன்பு வசனத்தை கேட்க முன்பு இல்லை இடவையா. இந்த ஆளுடைய வார்த்தைகளை கேட்கிறவர்களும் கைக்கொள்ளுவர்களும் அதன்படி நடக்கிறவர்களும் பாக்கியவான் இல்லை இடவையா. சரி கவனிக்க. அப்போ அங்கே ரெண்டுக்கு போயிருக்கும்போது அவரை காணும், இந்த வரைக்கும் அவரை காணும். தேங்காய் பழத்தெல்லாம் பார்த்தாங்க, மற்ற இடத்துல ஏறி கிடக்காட்டாங்க. அந்த ஆப்பிள் மரங்கள் இதெல்லாம் உண்டு, பார்த்தாங்க, எங்கேயுமே காணும். பாத்ரூமுக்குள்ளே இருக்காரு, கதவை போட்டுட்டு உள்ளே இருக்க கதவை தட்டி என்ன சொல்றது, என்னையா செய்யுது கழுவிட்டு இருக்காரு. என்ன செய்யறாரு? கழுவி பிரஷ் போட்டு துடைக்கிறார். இல்லையா, இதுக்குதான் அவங்க கூப்பிட்டுருந்தேனா, பிறந்த நாய்க்கு சாப்பிட்டு சந்தோஷமா போவேன்னு கூப்பிட்டுருந்தேனா, இதை போய் தொடச்சி வா என்ன கூப்பிட்டுருந்தேன் சொன்ன வேலை செய்யாமல் நான் சாப்பிட சின்ன வேலையாக செய்துட்டு நான் சாப்பிடணுன்னு அவர் தாண்டி அடிக்கிற அவர் பண்ணியிருக்காரு. பார்த்தீங்களா, அதனால ஆண்டவர் பொண்ணெல்லாம் உயர்த்தி கம்மியாக விலைக்கு வச்சுருக்கிறேன். என்ன ரூபாய் நோட்டில் என்ன போட்டிருக்கு? காந்தி அடிகள் இருக்காரா? காந்தி அடிகள் இல்லாமல் ரூபாய் இல்லை. உங்க வாழ்க்கையே காந்தி அடிகள் தான் இருக்கு. அதனால காந்தி தாத்தாவை பின்பற்றணும். அல்லேலூயா. அப்படியாக இயேசு கிறிஸ்து மனிதர் இதுல வளர்ச்சியில் வீட்டில் ஒருத்தர் இருந்தார். அவர் புறப்பட்டு போகும்போது கல்யாணம் ஆயிடுச்சு, மனிதர் விட்டு போயிட்டார். பார்த்தோம்னா அவன் கற்பமாக இருந்தான். சரி குழந்தை சொன்ன எனக்கு தாவத் சொல்லிப்படுத்து, குழந்தைய நல்லா வளர்க்கணும், நான் வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன்னு சொன்னேன். ஒரு 2 வருஷத்துக்குள்ளேயே கொடுப்பாங்க. அப்போ அந்த நேரத்தில் யுத்தங்கள்லாம் அதிகம் நடந்ததுனால, பிரச்சனைகள் அதிகமாக இருந்ததுனால லீவே கொடுக்கல. 18 வருஷம் எழுதி கொடுத்துட்டு போயிருந்தாரு. 18 வருஷம் முடிஞ்ச பிறகு அவர் வீட்டுக்கு வந்தார். இட நாட்களில் குழந்தை பிறந்துச்சுக்கமாக ஒரு லெட்டர் போடுது. அவர் சொன்னார், பால் கொடுத்து வள, அப்படியே நல்லா வள. ரூபாயெல்லாம் அனுப்புனார். பாலை வாங்கியே கொடுத்தான். 3 நேரமும் பால். கடைசியில் 18 வருஷம் முடிஞ்சு அவரிலிருந்து வர இருக்கேன். வரதுக்கு முதல்ல அவர் நினைச்சாரு, இப்போ என்னை விட பெருசா இருப்பான், அவனுக்கு அப்படின்னு சொல்லி பெரிய சட்டையெல்லாம் எடுத்துட்டு நல்லா பேண்ட் சட்டெல்லாம் எடுத்து நல்லா எல்லாம் வாங்கிட்டு வர அந்த வீட்டுக்கு வந்து பார்த்தா பையன் எப்படி இருக்கான், நோஞ்சாலாம் இருக்கான், தாடி மீசம் முளைச்சிட்டு ஆனால் இப்படி இருக்கான். இந்த பையனை காணவங்க இந்த அக்காவையா லேயாவும் மகன் என்ன லே மகன் என்னம்மா நீ தானே எழுதுனது, பாலை கொடுத்து வள, பாலை கொடுத்து வள, பாலை கொடுத்து வள இருக்கானா, பாலை கொடுத்து வளர்த்துட்டேன். அப்ப பாருங்க, பாலையே குடிக்க வளர மாட்டீங்க. அல்லேலூயா. பவுல் சொல்றாரு, நீங்க பாலையே குடிச்சதுனால என்ன வளர இல்லையே, ஞான இருதயம் உங்களுக்கு இல்லையே, நீங்கள் இன்னும் குழந்தையாகத்தானே இருக்கிறீர்கள் என்று சொல்லி அவர் வருத்தப்படுகிறார். ஆகவே நாம் வளர்ந்து பெருக வேண்டும் என்று விரும்புகிறேன். அல்லேலூயா. இயேசுவை போல ஞானத்தில், அறிவில், வளர்ச்சியில், தேவ கிருபையில், மனிதர் தயவில் வளர்ந்து, அல்லேலூயா, வளர்ந்து அதை கத்த விரும்புகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்துக்கு வரும்போது என்ன கொடுத்தாரு? முதல்ல மன்னா கொடுத்தார். மன்னா வந்து பால் போன்ற ஒரு ஆகாரம், பால் குடிக்கிற மாதிரி தான். இந்த பையனுக்கு பால் கொடுத்தாங்க இது மாதிரி. ஆனால் அது பிறகு காடை கொடுத்தாங்க. என்ன கொடுத்தாருன்னா காடை, நல்ல சத்தான உணவு கொடுத்தான். அல்லேலூயா. எங்கள் மச்சனை ஒருத்தர் இருந்தார், வீட்டில் இருந்தார். அவர் இப்போ வந்துட்டாரு. அவர் ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா வரும்போதெல்லாம் ஒரு பிள்ளையை எடுத்து போட்டுவா அப்படின்னா. அப்படியே 6 பிள்ளைகள். எத்தனை பிள்ளைகள்? 6 பிள்ளைகள். சின்ன
அப்படி நண்டு நடுமானமாக இருக்கும். நண்டு நடுமானாக இருக்கும். வீட்டிலேருந்து வந்தாரு. இப்போ நான் இருக்கும்போது அங்கே திருவண்ணாமலையில் இருந்தாங்க. அந்த ஊழியை சேர்த்து திருவண்ணாமலை. அப்போ அந்த அவங்களுக்கு இந்த பிள்ளைகளுக்கு பிஸ்கட் எல்லாம் வாங்கி பார்ப்பேன். அவர் இல்லை, அவர் வந்தார். அந்த பிறகு நல்லா காசுலாம் வந்து வரலாம் கறி வாங்கிட்டு வந்து இறைச்சி வரலாம் கறியை நல்லா சமைப்பார். சமைச்சு அதை எடுத்து பிள்ளைகளுக்கு ஊட்டுவார். அவன் மனைவி சத்தமாக அங்கே இருந்துட்டு, இல்லைங்க இன்னைக்கு இந்த எச்சியெல்லாம் ஊட்டி பேசாமல் அப்படின்னு சொல்லி சமைச்சு ஊட்டு. இப்படியே ஒட்டி அந்த பிள்ளைகள் இப்போ மெட்ராஸ்லேருந்து இப்போ போகிறேன். அப்பா அவங்க நம்பர்லாம் எங்கள் மகன் வாங்கி கொடுத்து நீ பாருங்கப்பா அவங்க விசாரிக்கிறாங்க கேட்குறாங்க அப்படின்னா சரி எல்லாரும் பார்த்து வந்துடும் சொல்லி ஒரு 5-6 மாதத்துக்கு ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னே போகிறேன். எல்லா வீட்டுகளுக்கும் போய் பார்த்து இருக்கேன். எல்லாம் நல்லா பெருசாக புண்டா நல்லா காட்டியமாக இருக்காங்க. நிறைய இடவையா சின்ன வயசில் கொடுத்த ஆகாரம் அவங்களுக்கு நல்ல வேதனை. நிறைய இடவையா ஆமாம் நல்ல ஆகாரம். மீன் வாங்கினா மீனை எலும்பெல்லாம் அந்த முள்ளெல்லாம் எடுக்காம சமைச்சு எடுத்து பிள்ளைங்க ஓட்டி இந்த சூஸ் பிரைட் கடையில் இருக்கும் அந்த பெருசாக இருக்கும். அதை வாங்கிட்டு வச்சு ஒரே அமைக்கிட்டு வரும். அதை என்ன செய்யும் மூச்சு விட முடியாமல் கத்திக்கணும். இப்படி சாப்பாடு கொடுத்து இந்த பிள்ளைகளை வளர்த்ததுனால அந்த பிள்ளைகள் அப்படி இருக்காங்க. இல்லையா நல்ல பலமா சுகமா இருக்காங்க. ஆஸ்பத்திரியும் கிடையாது, டீஸ்பத்திரியும் கிடையாது. ஒரு எல்லாம் சொல்லுவோம் சாப்பிட்டு நல்லா ஆகிறவங்களை சாப்பிடுங்க. கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாரா. சரி, அப்ப ஆண்டவர் மரியாதை என்ன செய்தாங்க? நல்ல ஆகாரம் பிள்ளைகளுக்கே கஷ்டப்பட்டாலும் கொடுத்து வளர்த்தாங்க. இல்லையா ஒரு குடும்பத்தில் 12 தோசையை கணவன் சாப்பிட்டுட்டான். 12 தோசையை சாப்பிட்டுட்டான். 3 பிள்ளைகள் பள்ளிக்கு போகணும். ஏன் 3 பிள்ளைகள் பள்ளிக்கு போகணும்? அவங்களுக்கு தோசை வேணும்னு அம்மா அந்த பிள்ளை சொல்லிட்டே இருக்கேன். இவங்க சொல்லி போட எடுத்து தின்னுட்டே இருந்தேன். 12 தோசையை சாப்பிட்டுட்டு என்னம்மா இன்னும் ஒரு தோசை இருக்கா? ஒரு கரண்டியை எடுத்துட்டு வந்து ஒரு பூசை முதுகில் ஒரு பூசை போட்டேன். தோசைக்கு பதிலாக என்ன கிடைச்சது? பூசை கிடைச்சது. அப்போ இப்படி சாப்பிட்ற ஆளுகளும் இருக்காங்க. கடைக்கு போனால் சாப்பிட்டு வந்துடுறாங்க. ஆம்பளைங்க கொஞ்சம் பாவம் பசியாக இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடாது. தாய்க்குள்ள இருக்கணும். சாப்பிட்டாங்களா சாப்பிடலையா அவங்களுக்கு ஏதாவது செய்யணுமே சொல்லி நல்லா என்ன செய்யணும்? தாய் உள்ள இருந்தா விசாரிப்பாங்க. தாய் உள்ள இருக்கானா வந்து தாய் உள்ள இருக்கு. அதனால மனைவியை விசாரிக்கலாம். மனைவியா விசாரிக்கலாம். விசாரிச்சு அவளுக்கு 2 வருஷத்தை கொடுக்குது. 1 வருஷத்துக்கு 2 வருஷம் கொடுக்குறான். அங்கெல்லாம் வாங்கி கொடுத்து அவள் அழாதேன்னு சொல்றான். இல்லையா விசாரிக்கிற கணவன்மார்கள் வேணும். குடும்பத்தை ஆதரிக்கிற கணவன்மார்கள் வேணும். இல்ல தாய் உள்ள கொண்டவர்கள் வேணும். இல்லையா தேவ திருவையில் வளர்ந்தார். தேவ திருவையில் வளர என்ன ஆகணும்? திரும்ப உங்களுக்கு வர என்ன செய்யணும்? ஸ்தோத்திரம் பண்ணு. இப்போ மரியாதை சொல்லி கொடுத்தா இயேசுக்கு நல்லா ஸ்தோத்திரம் பண்ணு. இயேசுவே ஸ்தோத்திரம் சொல்லுப்பா சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணதை சொல்லி கொடுத்துட்டா. இயேசு கிறிஸ்து எங்கெல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணாங்க? லாஸ்டர் கல்லையில் ஸ்தோத்திரம் பண்ண 5-12 மணி எடுத்து அஸ்கா பலியை அப்பம் ரசம் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி சிஸ்டர் கொடுத்தாங்க. ஸ்தோத்திரத்தை நம்ம ஆண்டவர் விட ஸ்தோத்திரம் பண்ணி முழுவதும் மறையில போய் என்ன சொல்றாங்க? நல்லா ஸ்தோத்திரம் பண்ணி ஜோமன் அப்படி ஸ்தோத்திரம் சொல்லணும். நல்லா ஸ்தோத்திரம் சொல்ல பிள்ளைகளை பழக்கணும். இல்லையா நல்லா ஸ்தோத்திரம் சொல்லி பழக்கணும். ஏதோ மதுரைகள்லாம் என்ன செய்யறாங்க? ஸ்தோத்திரத்தினால விழுந்தது இல்லையா? ஆமாம் அவங்க கூட அவன் சொன்னாங்க, நீங்கள் 6 நாளும் 6 தடவை சுற்றி வாங்க, 7வது நாளைக்கு 7 தடவை சுற்றி வாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நீங்கள் பேசக்கூடாதுன்னு சொன்னேன். என்ன சொன்னாங்க? நீங்கள் ஒரு வார்த்தையும் பேசினா என்ன சொல்லிப்பாங்க? இவ்வளோ பெரிய மகள் இந்த விழுந்துருமா? நம்ம சுற்றி வந்தால் கூட விழுந்துருமா?
அப்படின்னு கூட கேட்டுப்பாங்க. ஸ்தோத்திரம் சொன்னதாங்க பைபிளில் இல்லை இல்லையா? ஆண்டு அமைதியாக சுத்த சொன்னார். அமைதியாக சுற்றி வந்தால் போதும்னு சொல்லி உள்ளத்தில் ஸ்தோத்திரம் பண்ணி பேசுனாங்க சொல்லுவாங்க. நானும் அப்பதான் நினைச்சேன். அவிசுவாசம் பெரிய என்ன வந்துடும், விசுவாசம் வந்துடும். அப்போ யாருமே அப்படி சுத்தம் விட்டுருவாங்க. சொல்லி அவங்க சொல்லி இவங்க நம்மளும் சில பிரச்சனைகளை என்ன சொல்கிறோம், ஒன்றுக்கு ஒன்று ரெண்டாக சொல்கிறோம், ரெண்டு அவன் மூணாக சொல்லிக்கிறான். அது என்ன செய்யுது, அப்படியே பற்றி பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு, பிடிச்சி எரிஞ்சு பெரிய பிரச்சனையாக ஆகிடுது. அலையா நீங்கள் அமைதியாக இருந்தாலே அந்த மதில்கள் விழுந்து விடுங்க. அலையா அமைதியாக இருந்தாலே மதில் விழுந்துருங்க. அமைதியாக இருக்கணும். இந்த லைட்லாம் எதிர்ப்பு எல்லா பைக்கலாம் அமைதியாக இருக்கா? உங்கள் நல்ல பிரகாசம் தருதா? ஏதாவது சத்தம் வருதா? வராமட்டான சத்தம் வருதா? பைபிள் பல்பு இருந்து இல்லையா? அந்த பிரகாசம் தருதா? அமைதியாக இருக்கிறனால பிரகாசம். அலையா நீங்கள் அமைதியாக இருந்தீங்கன்னா இந்த பிரகாசமாக இருக்கு. அலையா அமைதியாக இருந்தீங்கன்னா ஆசீர்வாதமாக இருக்கு. அமைதியாக இருந்தாலே உங்கள் குடும்பங்கள் கட்டப்படும். அலையா ஆமாம், பிரச்சனை பண்ணி போராட்டம் பண்ணி சண்டை போட்டு கிடக்காதீங்க. அமைதியாக உடனே சொல்லுவோம். அப்படியாக நம்ம தேவ கருவியில் வளர்ந்தாங்க. மனுஷ தேவையில் வளர்ந்தாங்க. இயேசு கிறிஸ்துவ மனுஷ தேவையில் வளர்ந்தாங்க. எல்லாமே கனமனை சொல்லி கொடுக்குறாங்க. அது ஒரு தங்கச்சி, ஒரு தம்பி, இந்த அக்கா, இந்த அண்ணன், ஒரு நம்ம சொந்தக்காரர், இந்த அந்த ஐயா வயசானவர், நல்ல மனுஷன் அப்படின்னு அந்த அம்மா சொல்லி கொடுத்து இயேசுநாதரை வளர்த்தாங்கனால யாரையும் பார்த்தா சோத்திரம் பண்ணுறாரு. பாஸ்டர் பார்த்தா சில பேர் பாஸ்டர் பார்த்தா சோத்திரம் பண்ணுறது. சில பெரியவங்க கூட பாஸ்டர் பார்த்தாலும் அப்படியே தலை கூட்டிட்டு போகிறாங்க. உங்களை மாதிரி தலைவி ஸ்தோத்திரம் பண்ணிடணும், பெரியவங்களை கனம் பண்ணணும், பெரியவங்களை மதிக்கணும். இல்லையா? சிறியரில் ஒருவரையும் அற்பமாய் என்னாதுங்கள். அப்படிப்பட்ட பிள்ளைகளாக நாம் இருந்தால் இயேசுநாதர் வந்து அதனால தான் உலக ரட்சகரான. என்ன ரட்சகர்? உலக ரட்சகர் இல்லையா? அவர் அப்படி எல்லாரையும் தரம் பண்ணாரு. ஜாதி பார்க்கல, ஜாதியை தம்மா சொல்லி கொடுக்கல. இல்லையா? சொல்லி கொடுக்கல. எல்லா ஜாதியும் நம்ம ஜாதியான்னு சொல்லி கொடுத்தாங்க. எல்லாரையும் நேசித்தாரு. அதனால எல்லாரும் இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. இல்லையா? எல்லாம் மரியாதை மாதிரி சொல்லிக் கொடுப்போம். மரியாதை ஆண்டவர் கொடுத்தாரு, அவர் சொல்லிக் கொடுப்பாரு, என்ன பண்ணுறாரு அப்படின்னு அந்த அம்மா பொறுமையாக இருக்கல. அம்மா என்ன செய்தாங்க, ஆண்டவர் கொடுத்த பிள்ளைய அதற்காக வளர்க்கணும்னு சொல்லி ஞானத்தில வளர்த்தாங்க, வளர்த்தியில வளர்த்தாங்க, மனுஷ தேவையில வளர்த்தாங்க, தேவ திருவையில வளர்த்தாங்க. அலையிலையா அப்புறம் போதித்து வளர்த்தாங்க. போதிக்கணும், எங்களுக்கு நல்லா கவனமாக போதித்து இரவு பகல் போதித்து வளர்க்கணும். அலையிலையா மோசையின் தாய் பாருங்க, அந்த நாட்களில் அவன் பார்வோம் 2 வயசு கொண்ட குழந்தைகளெல்லாம் கொலை செய்ய சொல்லிட்டான். இப்போ நம்ம 3 மாதம் ஒழிச்சு வச்சாங்க. 3 மாதம் எப்படி ஒழிச்சு வச்சிருப்பாங்க? சின்ன பிள்ளைகள் கத்தும்ல, அழுகும்ல, அழு கத்தும், பக்கத்துக்கு தெரிஞ்சிடும். அவன் அங்கே சொல்லி கொடுத்துவான், குழந்தைய அவன் கொண்டு போட்டுவான். எல்லா பிள்ளைகளையும் பிடிச்சி இந்த படங்களில் பார்த்துருப்பீங்க. காய் வச்சுட்டு இருக்கிறாங்க. ஐயோ என் பிள்ளைய சத்து கொண்டு போயிடக்கூடாதுன்னு சொல்லி பிடிச்சி வச்சுருக்காங்க. அவன் வீரர்கள் வராங்க. இந்த இராணுவ வீரர்கள் வந்து என்ன செய்யறாங்க, மார்பில் இருக்கிற குழந்தைய பிடிச்சி இழுத்து கொண்டு போய் நதியில் போடுறாங்க. நைல் நதி, பெரிய நதியில் போடுறாங்க. அதைத்தான் வச்சு இப்போதும் மக்கள்லாம் நதியில் குழந்தைகளை போடுறாங்க. ஆமாம், இந்த கங்கை நதியிலலாம் ஒரு குழந்தைய போடுறான், ஒரு பொண்ணு. அவன் சொல்கிறான், அந்த ஜோசியம் பார்க்குற அவங்கள்ட்ட சொல்கிறான், ஜோசியம் பார்த்து இந்த பிள்ளை பிறந்த பிறகு எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. நான் சொல்லுவேன், இந்த பையன் பிறந்த 3வது பையன் பிறந்து தான் அவங்களுக்கு குடும்பத்தில் கஷ்டம் இருக்கானுமா? ஆமாம், அந்த பையன் பிறக்கக்கூடாது. அந்த நாள் இனியும் இருந்தாலும் கஷ்டம்தான். தாய்க்காக தப்பனுக்காக கொண்டு போய் நதியில் போட் அவங்க ஒரு குடும்பத்தார் கொண்டு இருந்தாங்க. கொண்டு போட்டாங்க, கங்கை நீரில் போட்டுட்டு உட்காந்து மாத்தடியில் அழுதாங்க. அப்போ ஒருத்தர் போனார், ஒரு இயேசு கிறிஸ்துவின் ஒரு ஊழியக்காரர் போனார். ஊழியக்காரர் போய்
ஐயா அம்மா ஏன் அழுறீங்க? ஐயா ஏன் அழுறீங்க? எதுக்கு அழுறீங்க? இயேசுநாதர் இருக்கிறாரு. அவங்க கஷ்டத்தை மாற்றுவா, கவலையை மாற்றுவா, கண்ணீரை மாற்றுவா, துன்பத்தை மாற்றுவா, உங்கள் பிரச்சனையை மாற்றுவாமா. கவலைப்படாதீங்க, படிங்க. இயேசு உயிரோட இருக்கிறா, உதவி செய்வா. அந்த அம்மா எந்திரிச்சு வாங்கி, நீங்க ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னால வந்திருந்தா என் பிள்ளைய சேர்க்க மாட்டேன், ஆத்துல போட்டுக்க மாட்டேன் சொல்லி அழுதான். அதுபோல அநேக குடும்பங்களை என்ன செய்யணும்? நாம் பாதுகாக்கும். தாயாக எழுமணும். அல்லேலூயா. தாயாக எழுமணும். இந்த ஆட்பிள்ளைகள்லாம் வச்சு நடத்துறாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அந்த பிள்ளைக்கு அந்த ஹாஸ்டல் வச்சு நடத்துறவங்க சாப்பாடு போட யாரை கொண்டாந்து சாப்பாடு போடுறேன். அல்லேலூயா. ஆமாம், கல்யாண சாப்பாடு வந்து நான் சாப்பாடு வந்துருக்கு. ஆண்டவர் கொடுக்காருக்கா? ஏன்னா அந்த பிள்ளைகளை அநாத பிள்ளை, தாயையும் இல்லை தகப்பனும் மொத்த தாய் பார்க்க நல்ல தாய் உள்ள கொண்டவனா இருக்கான். அந்த எஸ்டருக்கு தாய் தகப்பன் இல்லை, அந்த பிள்ளைய வளர்க்கலாம். சித்தப்பா ஏன் ஒரு சித்தப்பாவா இருந்துக்கிட்ட அந்த பிள்ளைய எப்படி வளர்க்குறான் பாருங்க. வளர்த்து அவளுக்கு போதித்து அவளை நடத்தி பொம்பளை பிள்ளைய நடத்துறது தான் கஷ்டம். என்ன கஷ்டம் இல்லையா? ஆம்பளை பையனா அப்படியே வீட்டில் வளர்ந்துருவான். பொம்பளை பிள்ளை வளர்ந்து பெற்றோரே பிள்ளைகள் பொம்பளை பிள்ளை பிறந்துட்டா, ஐயோ பொம்பளை பிள்ளை பிறந்துச்சு வளர்ப்பேன் அப்படின்னு கஷ்டப்பட ஆரம்பிச்சோம், கவலைப்பட ஆரம்பிச்சோம். ஆனா அந்த ஒத்தகை பல ஆயுதமில்லாத அந்த பிள்ளைய எடுத்து வளர்த்து ராணியாக எடுத்துட்டாரு. சொல்லி வளர்த்துருவார், நீ ஒரு ராணியா வரணும், உன்னை வளர்த்துருக்கிறேன், நீ சாதாரண பொண்ணு இல்லை, நீ ராணி அப்படியே சொல்லி வளர்த்துருப்பாரு. அல்லேலூயா. நீங்க அப்படியே சொல்லி வளர்ந்தீங்கன்னா அந்த பிள்ளைகள் வருங்காலத்தில் என்ன செய்யணும்? நல்ல ஒரு நிலைமைக்கு வந்துடும். அல்லேலூயா. நீங்க சொல்ல அப்படியே வரும் இல்ல. ரொம்ப கணவன் சொல்லி கஷ்டப்பட்டாங்க. அப்போ அங்கே போதற்கு போய் அவங்க சொல்லி அழுவாங்க. அப்போ அந்த போதர் சொன்னாங்க, எதுமா நீங்கள் யார் கேட்டாலும் நீ கணவன் இல்லைன்னு சொல்லாத, நீ நிறைய பேருக்கு அப்படிதான் சொல்ற, அப்படி நீ சொல்லாத. கணவன் நான் கேட்டாங்கன்னா என்னவா நீ இப்படி இருக்கா அப்படியே உடனே அழுகிறது, துக்கத்தோடு இருக்கிறது. அவங்க என்னன்னு கேட்பாங்க, ஏன் கவலைப்படுறாங்க, ஒரு மாதிரி இருக்கிறாரு. ஆனால் நீங்கள் எப்போதும் நல்லா ரிலாக்ஸ் ஆகுங்க, சந்தோஷமா இருங்க. நான் கேட்டாலும் நல்லா இருக்கேன்னு சொல்லுங்க, நீங்கள் நல்லா இருப்பீங்க. அல்லேலூயா. சொல்லி இப்போ அந்த அம்மா இப்போ என்ன சொல்லுது, யார் கேட்டாலும் நல்லா இருக்கேன், அதை முடிஞ்சுச்சா நல்லா நீ சொல்ல பழகுங்க. அல்லேலூயா. கத்துறவங்களை நல்ல வாழ்க்கையில் ஆசைப்படிப்பார். நம்ம இடத்துல என்ன ஒரு காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். 2 நாளாகமம் 22:11 வாசிங்கன்னா அங்கே ஒரு சகோதரி இருக்கிறார், யோசேபியா என்று ஒரு தாய், நல்ல தாய் இருக்கிறார். அது ஒரு நல்ல ஒரு சரித்திரம், அதை படிப்போம். 22:11 ராஜாவின் குமாரத்தியாக யோசேபியா கொன்று போடப்படுகிற ராஜகுமாரர்களுக்குள் இருக்கிற அகசியாவின் ஆண் பிள்ளையாகிய யோவாசை கடவாய் எடுத்துக்கொண்டு அவனையும் அவன் தாதியையும் சயன வீட்டிலே வைத்தாள். அப்படியே அத்தாரியாள் அவனை கொன்று போடாதபடிக்கு ராஜாவாகிய யோராமின் குமாரத்தியும் ஆசாரியனாகிய யோய்தாவின் பெண்ஜாதியுமான யோசேபியா அவனை ஒழித்து வைத்தாள். அவள் அகசியாவின் சகோதரியா இருந்தாள். அகசியா என்ற ஒரு ராஜா இருக்கிறார். இந்த ராஜா வந்து யோசபாத் ராஜா மகன். யோசபாத்து கர்த்தரை உத்தமமா பின்பற்ற, இவன் சரியா என்ன செய்யல, கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றல. இவன் பொல்லாதவனா இருக்கிறான், இவன் கர்த்தர் பார்வைக்கு பொல்லாததே செய்யறான். அப்ப கர்த்தர் இவனை அழிக்க சித்தம் கொண்டு இவன் என்ன செய்யறாரு, யோராம் ஒருத்தன் வியாதியா இருக்கான், அவனை பார்க்க போகணும்னு சொல்றாரு ஆண்டவர். இவனை ஏவுறார், எனக்கு இவனை கொல்லணும், அதுக்காக ஏவுறா இருப்பாங்க. இவன் போய் அவனை விசாரிக்க போறான்.
போகிற வழியில் எகுன்னு ஒருத்தன் வருவான். எகு வந்து என்ன செய்யறான், இவனை பட்டயத்தால ஒன்று வழியிலே செத்து போயிடுவான். அப்போ செத்து போன பிறகு அவன் தாய் இருப்பா, தாய்காரி பயங்கரமானவா, அத்தாடியா, அவன் பேர் என்ன, அத்தாடியா. இவன் எரிச்சு பட்டயத்தை எடுத்து என் மகன் செத்து போயிட்டாங்க, ராஜகுமாரன் யாருமே இருக்கக்கூடாது, யாருமே அந்த தாவீதின் வம்சம், தாவீதின் வம்சத்தில் ஒரு விளக்கு இருக்கும்னு நான் சொல்லியிருந்தேன், ஒரு விளக்கு எப்போதும் இருக்கும் என்று சொன்னேன். இவன் என்ன செய்யறா, அந்த விளக்கெல்லாம் அணைக்கிறான். ராஜகுமாரன் நிறைய இருக்காங்க, எல்லாரும் பட்டயத்தால் என்ன செய்யறா, பிடிச்சி வந்து வெட்ட சொல்றா, எல்லாரும் வெட்டி போடுறாங்க. அந்த யோசேப்பு ஆட்சியர் சொல்லக்கூடிய பெண் என்ன பண்றா, அந்த அகசியாவுக்கு சகோதரி, அவன் ஓடி போய் யோவாசுன்னு ஒரு சின்ன பையன் இருக்கான், அவன் குழந்தையா இருக்கான், அவன் என்ன செய்யறா, தூக்கி வந்துடான், தூக்கிட்டு தெரியாம தூக்கி தோல் போட்டு ஓடுறான். ஓடி கொண்டு போய் ஒரு வீட்டில் வச்சு பாதுகாக்கிறான். 6 மாசம் வீட்டில் இருக்கிறான். 6 மாசம் வளர்க்குறது கஷ்டம் தானே, என்ன 6 மாசமா ஒரு சின்ன குழந்தைய சத்தம் போடாம அந்த அக்காங்களுக்கு தெரியாம வளர்க்கணும்ல, கனமா கருத்தா வளர்க்குறான். தூக்காம கொள்ளாம இவங்கெல்லாம் பார்த்து பாதுகாக்க அப்படி வளர்த்தான். வளர்த்ததுனால 6 மாசம் ஆச்சு. அது பிறகு அங்கே வைக்க முடியல. அப்புறம் ஆலயத்தில் கொண்டு வைக்கிறான். 12ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, இவர்களோடு அவன் 6 வருஷமாய் கர்த்தருடைய ஆலயத்திலே ஒழித்து வைக்கப்பட்டிருந்தான். அத்தாலியாள் தேசத்தின் மேல் ராஜ்யபாரம் பண்ணினாள். 6 வருஷம் ஆலயத்தில், 6 மாசம் வீட்டில், 6 வருஷம் ஆலயத்தில். நாமும் கர்த்தருடைய வீடு, நம்ம வீடு யாருடைய வீடு, கர்த்தருடைய வீடு. நீங்கள் இருக்கிற வீடு கர்த்தருடைய வீடு. நீங்கள் கர்த்தருடைய வீட்டில் என்ன செய்யணும், பாதுகாப்பாக இருக்கிறீர்கள். அந்த வீடு கர்த்தருடைய வீடு. அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு தந்த வீடு, வாடகை வீடாக இருந்தாலும் சரி, சொந்த வீடாக இருந்தாலும் சரி, கர்த்தர் தந்த வீடு. அதில் பாடல், ஆராதனை, துதி, சோத்திரம் எல்லாம் இருக்கணும். அல்லேலூயா. இருக்கவங்க எல்லாம் பாதுகாப்பு. அப்புறம் ஆலயத்தில் பாதுகாப்பு. அல்லேலூயா. ஆலயத்திலையும் உங்களுக்கு பாதுகாப்பு உண்டு, வீட்லேயும் பாதுகாப்பு. இந்த ரெண்டையும் நீங்கள் விடாமல் செய்யும்போது உங்களுக்கு நல்ல பாதுகாப்பு தருவார். தொழில், உங்களுடைய தேவைகள், படிப்பு, வருமானங்கள் எல்லாத்தையும் ஆசீர்வதித்து தருவார். அல்லேலூயா. ரெண்டையும் நீங்கள் மறக்காம செய்யணும். 2 சிறகுகள் மாதிரி, 2 சிறகுகள் தான் நீங்கள் பறக்கலாம் இல்லையா? அதனால் நீங்கள் 2 சிறகுகளை தேவலாக இருந்தீங்கன்னா நீங்கள் பூமியிலையும் சிறகடித்து பறப்பீர்கள், பரலோகத்துக்கும் சிறகடித்து போவீர்கள். அல்லேலூயா. ஆண்டராசம் வைப்பார். அதனால 6 வருஷமா ஆலயத்தில் ஒழிச்சுட்டா அந்த ஒரு காதியையும் ஏற்படுத்துறா. காதினா வேலைக்காரி. வேலைக்காரி ஏற்ற நேரத்தில் அவருக்கு சோர்வையே அதை நம்ம தான் ஊட்டி விடுறா, நல்லா பார்க்குறா. இவன் யோசிப்பியாச்சும் அந்த நேரங்களில் அவனுக்கு உதவி செய்து அந்த பிள்ளைய வளர்க்குறான். 6 வருஷமா வளர்த்துருக்கிறா. பாருங்க, 7ஆம் வருஷம் என்ன நடக்குது வாசிங்க. 2 நாளாகமம் 23:11 வாசிக்கிறோம். ராஜகுமாரனை வெளியே கொண்டு வந்து பீடத்தை அவன் மேல் வைத்து சாட்சியின் ஆகமத்தை அவன் கையிலே கொடுத்து அவனை ராஜாவாக்கினார்கள். யோகிதாவும் அவன் குமாரனும் அவனை அபிஷேகம் பண்ணி ராஜாவாக இருந்தார். 7ஆவது வருஷம் ராஜாவாயிட்டான். பார்த்தீங்களா? 24:1 வாசிங்க. யோவாஸ் ராஜாவாகிற போது 7 வயதாக இருந்து 40 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். அவன் தாயின் பேர் சிபியாள். 7 வருஷம் 7ஆவது வருஷம் வந்துட்டான், ஆட்சிக்கு வந்துட்டான். 6 வருஷமா அமைதியாக இருந்தவன், அடங்கி இருந்தவன், பொறுமையா இருந்தவன், ஆலயத்தில் ஒழித்து வைக்கப்பட்டிருந்தவன். நீங்களும் வீட்டில் ஒழித்து வைக்கப்பட்டிருக்கணும். அல்லேலூயா. ஆலயத்தில் ஒளிந்திருக்கணும். ஆமா, உங்க சத்தம் சந்தடி வெளியே கேட்கக்கூடாது, வீட்டுக்கு வெளியே உங்க சத்தம் போகக்கூடாது. அல்லேலூயா. அப்படி நீங்க அடங்கி இருக்கணும். யோபுல ஒரு வசனம் சொல்றாரு, யோபு 36:11-12. அவர்கள் அடங்கி ஆண்டவரை சேவித்தால்
தங்கள் நாட்கள் நன்மையாய் இருக்கும், தங்கள் வருஷங்கள் செல்வ வாழ்வாய் இருக்கும். அல்லேலூயா. அடங்கிக்கணும், ஆண்டவர் அடங்கி ஜீவிக்கணும், சுத்தமா ஜீவிக்கணும், ஆண்டவர் தேடணும். தேடுவது உண்மையும் உரையாது அப்படியே நாங்கள் இருக்கணும். நம்ம ஆண்டவர் ஒரு வசனத்தை ஞாபகப்படுத்தினாரு. சங்கீதம் 27:5 என்ன இருக்கு? தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து, என்னை தமது கூடார மழையிலே ஒழித்து வைத்து, என்னை கண்மலையின் மேல் உயர்த்தும். பார்த்தீங்களா? கூடாரத்தில் மறைக்கிறார், வீடாகிய கூடாரத்தில். அப்புறம் கூடார மறைவுன்னா சபை, ஆலயத்தில் மறைத்து வைக்கிறார், ஒழித்து வைக்கிறார். அப்புறம் கண்மலையின் மேல் உயர்த்துறார். அல்லேலூயா. வீட்டில் அடங்கி இருந்தா, ஒழிந்திருந்தா, ஆலயத்தில் ஒழிஞ்சிருந்தா, அப்புறம் ராஜாவாதிட்டான். அல்லேலூயா. நீங்க ஒளிஞ்சிருந்தீங்கன்னா உங்களை உயர்த்துவார். அல்லேலூயா. ஒளிஞ்சிருங்க. நான் யார் தெரியுமான்னு சொல்ல விஷயம் முறுக்காதீங்க. ஒளிஞ்சிருங்க. உங்க சத்தம் வழியை கேட்க வேண்டாம். ஆண்டவரை தூக்கிட்டு கொண்டு இருங்க, சோத்திரம் பண்ணி கொண்டு இருங்க, நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள். அல்லேலூயா. ஆமா. அப்ப பாருங்க, அவனுக்கு என்ன அதுலேயே நம்ம என்ன பார்க்குறோம்? அவனுடைய வாழ்க்கையில நல்ல மனுஷனாக இருக்கான். 40 வருஷம் ஆட்சி செய்யலாம். ஏன் என்றால் 2ஆம் வசனம் ஆசாரியனாகி யோய்தாவின் ஆனதெல்லாம் யோவாஸ் கர்த்தரின் பார்வைக்கு கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்யலாம். ராஜாவா இருந்து செம்மையானதை செய்தான்னா ரொம்ப ஆச்சரியம் தான். நமக்கு ரொம்ப கத்திரிக்காக இருக்கிற நமக்கு கைகாலம் வளர்த்துச்சுன்னா இருப்போமா? அடங்கி இருக்கோமா? ஆண்டவருக்கு பிரியமா வாழணும்னு நினைக்கிறோமா? ஆண்டவருக்கு செம்மையானதை செய்யறோமா? மனபால தானே ஜெயிக்கிறோம். அவங்க பாருங்க எப்படி வந்துட்டான். யோவாஸ் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானது. நல்லா 4ஆம் வசனம். 4ஆம் வசனம். அதற்கு பின்பு ஆலயத்தை புதுப்பிக்க யோவாஸ் விருப்பம் கொண்டான். கர்த்தருக்கு பிரியமா வாழணுங்கிறான், கர்த்தருக்கு பிரியமா ஆலயத்தை கட்டணும் விருப்பம் வைக்கிறான். நல்ல குணங்கள் அவனுக்கு பார்த்தீங்களா? தாயின் சுவாபம் இருக்கு. அல்லேலூயா. தாயின் உள்ளம் அவனுக்கு இருக்கு. பார்த்தீங்களா? இந்த வளர்த்தவங்களுக்கும் தாயின் உள்ளம் இருக்கு. அந்த தாதியும் நல்லா வளர்த்துருக்கிறான், அவளுக்கு ஒரு தாய் உள்ளம். இப்ப அவனுக்குள்ளேயும் தாய் உள்ளம் வந்துருச்சு. அவனுக்கு 2 ஸ்திரீகளை விவாகம் பண்ணி கொடுத்தாங்க. 3ஆம் வசனத்துல அவனுக்கு யோய்தா 2 ஸ்திரீகளை விவாகம் பண்ணி கொடுத்தான். அவர்களால் குமாரர்களையும் குமாரத்திகளையும் பிள்ளைகள்லாம் பிறந்துட்டாங்க. நிறைய பிள்ளைகள் பிறந்தாங்க. அந்த காலத்துல கணக்கு நிறைய பிள்ளைகளை பெற்று போட்டாங்க. நல்லா வளர்க்குறாங்க. விளக்காரங்களாம் இருக்கனால அப்போ சரி, நாளைக்கு நம்ம பிள்ளைகளுக்கு வேணுமே, ஒரு வீட்டை கட்டுவோம், இடத்தை வாங்குவோம், அப்படி செய்வோம், இல்லை வருங்காலத்துக்கு சேர்த்து வைப்போம், நல்லா மேன்மையாக கொண்டு வரணும் அப்படின்னா அவன் அதுக்காக நேரம் தரிசில ஒதுக்காம கர்த்தருடைய ஆலயத்தை புதுப்பிக்க வேண்டும். அல்லேலூயா. உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு சிந்தை வரும். இந்த கால் மிதிக்கிற விதி இருக்கு பார்த்தீங்களா? நல்லா கனமாக அந்த மாதிரி ஒன்று முன்னாடி போகிறாங்க. நீங்கள் கடைக்கு போய் ஏதாவது வாங்கும்போது இந்த மாதிரி ஒன்று சர்ச்சுக்கு போட்டால் நல்லா இருக்குங்க. அவங்களுக்கு அந்த கவலை இருக்கணும். சர்ச்சை பற்றி ஒரு கவலை இருக்கணும். சர்ச்சுக்கு ஒன்று வாங்கி போட்டால் நல்லா இருக்குமே. ஆமாம், இந்த விளக்குமாறு கூட்டுற விளக்குமாறுனா வீட்டுக்கு வாங்கும்போது சர்ச்சுக்கு ஒன்று வாங்கி போட்டு பண்ணுங்க. அந்த கோவாசுக்கு அந்த விருப்பம் இருக்குது. ஆலயம் தெரிஞ்சுக்கணும் இருக்குது, ஆலயம் இருக்குது, அதை புதுப்பிக்கணும். என்ன செய்யணும்? புதுப்பிக்கணும். வெள்ளடிக்கணும். அதெல்லாம் கடவுளும் செயல்படுத்தலாம். நான் கொஞ்சம் கரையான ஆட்சி போச்சு அப்படி பண்ண அப்படி பண்ணலாம். ஏன் அவனுக்கு அந்த விருப்பம் பாருங்க. அதனால கரெக்டாக 40 வருஷம் ஆச்சு. அல்லேலூயா. யூதா தேசம் நல்ல தேசம். நல்ல தேசத்துல நல்ல மக்களை கொடுத்து, நல்ல மனைவியை கொடுத்து, நல்ல பிள்ளைகளை கொடுத்து, நல்ல அரண்மனையை கொடுத்து, நல்ல ஆட்சியிலே அவனை 40 வருஷம் நடத்தி கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. தேவன் உங்களையும் ஆசீர்வதித்து நடத்துவார். கலங்காதிருங்கள். உங்கள் உள்ளம் கலங்காதிருப்பதாக, தாயின் உள்ளம் உங்களுக்கு இருப்பதாக. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். ஆமென்.